கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் எழுதிய மர்ம மாந்திரிக நாவல் பகுதி 6. கதையின் சுவாரஸ்யமான பகுதிக்குள் போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க. அந்த மோகினி கோவிலகம் அசுத்தமடைந்து விட்டது என்று சொன்னதே என்ன காரணம்? தேவராஜன் தீவிரமாக யோசித்தான். அதை பிரசன்னத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். எனவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோவிந்த கனகனை வரவழைத்து பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் தேவராஜன். இரவு நேரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வந்து போன உருவத்தின் குறி ஸ்ரீதேவி தான் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் எதிராளிகள் கடுமையாக எதையோ செய்திருக்க வேண்டும். அதற்கு மேல் தேவராஜன் தூங்கவே இல்லை. கண் விழித்தவாறே அவளுக்கு காவலாக இருந்தான். காலையில் முதல் வேளையாக குளித்து பலகாரம் சாப்பிட்ட தேவராஜன் நேரடியாக கோவிந்த கனகனின் வீட்டை நோக்கி நடந்தான். நல்ல வேளையாக அவர் வீட்டில் இருந்தார். நடந்ததை அவரிடம் கூறிய போது கனகனின் நெற்றி சுழிவடைந்தது. வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். இருவரும் கோவிலகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சொல்லாமலே போயிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அவசியமான வேலை, தேவராஜன் சிரித்தபடி சொன்னான். இவர் யாரு? ஜோஷியர். நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதற்குள் தம்புரானும் வந்து சேர்ந்தார். அவரிடம் நடந்ததையெல்லாம் விளக்கியதும் பரபரப்படைந்தார். இப்போ என்ன பண்ணுறது? திருமேனியும் ஊரில் இல்லையே. நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க. முதல்ல விஷயம் என்னன்னு தெரியட்டும், அப்புறம் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கலாம். தேவராஜன் அவருக்கு ஆறுதல் சொன்னான். சவுக்கைக்குள் கோவிந்த கனகன் பிரசன்னம் வைத்தார். எத்தனையோ தடவை சோழிகளை வாரி வாரி வரிசைப்படுத்தியும் எதுவும் தெளிவடையாததால் ஜோஷியரின் முகம் வாட்டமடைந்தது. என்ன ஜோஷியரே, ஒன்றும் பிடிபட மாட்டேங்குதா? ஆமாம், நம்ம வேறு இடத்துல எங்கேயாவது போய் பார்த்தா என்ன? ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று தம்புரான் கேட்டார். எனக்கும் காரணம் விளங்கலை. இந்த சுற்றுமதிலுக்கு வெளியில் போய் தான் பார்க்கணுன்னு என்னோட மனசு சொல்லுது. அதுக்கு என்ன, அப்படியே பண்ணிட்டா போகுது? தேவராஜனும் கனகனும் தம்புரானுமாக சேர்ந்து தெரு வாசல்படி தாண்டி கோவிலகத்தின் எல்லையை கடந்து ஆலமரத்தின் அடித்திண்ணைக்கு வந்தார்கள். தரையில் பெரிய பெரிய கற்களால் தளம் அமைத்திருந்தார்கள். ராசி பலகையை வைக்கும் அளவுக்கு பெரிய கல் கூட இருந்தது. ஜோஷியர் சோழிகளை பரப்பினார். அப்போது ஜோஷியரின் முகம் தெளிவடைந்தது. என்ன ஜோஷியரே, காரியமே கெட்டு போயிருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு துணையாக கோவிலகத்தில் யாருமே இல்லை. புரியலையே. தம்புரானின் பதைப்பு தெரிந்தது. அதாவது கோவிலகத்துக்கு இருந்த பர தேவதைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? கடவுளை, என்ன இதெல்லாம்? தம்புரான் கிடியால் தாக்குண்டவரை போல நெஞ்சில் கை வைத்து கொண்டார். ஆமாம், நான் சொல்கிறது உண்மை. கோவிலகத்தை அசுத்தப்படுத்தியிருக்காங்க. அதனால் யாருமே அங்கே இருக்க முடியாது. இப்போ எந்த மாதிரியான சக்தியும் அதுக்குள்ளே சுலபமாக நுழைஞ்சிட முடியும். அப்படின்னா கோவிலகத்தை யாரோ வேணும்னே அசுத்தப்படுத்தியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன். கோவிந்த கனகன் மறுபடியும் சோழிகளை பரப்பினார். இம்முறை நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டார். 2-3 தடவை திரும்ப திரும்ப கணக்கிட்டார். கோவிலகத்தை அசுத்தப்படுத்த யாரோ தீவிரமாக செயல்பட்டிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு எதுவுமே தெளிவாக புரியப்படலையே. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? சுத்தி கலசம் நடத்தணும். மிச்சத்தை திருமேனி வந்து தான் கவனிக்கணும், ஜோஷியர் சொன்னார். உங்களால் எதுவும் செய்ய முடியாதா? மன்னிக்கணும் தம்புரான், அடியேன் மாந்திரிகன் இல்லையே. அப்படியா? அப்போ திருமேனி எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும். யார் போகிறது? தம்புரான் தேவராஜனை பார்த்தார். நானே போயிட்டு வரேன். அவர் எங்கே இருப்பார்னு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுங்களா? இப்போ கொடுங்கல்லூர் மரபு கவிதை போட்டி நடக்குது. ஏராளமான புலவர்கள் அங்கே கூடியிருப்பாங்க. அங்கே தான் இருப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, இப்போவே கிளம்புறேன் என்ற தேவராஜன் கோவிந்த கனகனையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். இரவுக்குள் திரும்பி வருவதாக உறுதி அளித்துத்தான் புறப்பட்டான். இல்லாவிட்டால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் என்று தேவராஜன் பயந்தான். கொடுங்கல்லூர் நகரை அடைந்தபோது தேடி வந்தவர் அகப்பட்டார். தேவராஜனை பார்த்ததும் திருமேனி எழுந்து வந்தார். யாராவது தேடி வருவாங்கன்னு இப்போதான் என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, திருமேனி சொன்னார். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க திருமேனி. கோவிலகத்தை அசுத்தமாக்கிட்டாங்க. தேவராஜன் ஜோஷியரை பார்த்தான். ஆமாங்க திருமேனி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எதுவுமே தட்டுப்பட மாட்டேங்குது. எப்படி அசுத்தப்படுத்தினாங்கன்னு தட்டுப்படலையா? தட்டுப்படலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிலகத்தில் எந்த பரதேவதையும் கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான வேலை எதையோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு மட்டும் விளங்குது. திருமேனி சற்று நேரம் கண்களை மூடியபடி நின்றார். பிறகு கூட்டத்தினரிடம் விடை பெற்று புறப்பட்டார். நிமித்தம் நன்றாக இருந்தது. உடனே பஸ் கிடைத்தது. 8 மணியான போது ஊரை அடைந்தார்கள். அங்கிருந்து நடக்க தொடங்கி சுமார் 9 மணிக்கே ஆலமரத்தினையே அடைந்தார்கள்.
வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் என்ற திருமேனி முன்னே நடந்தார். தம்புரானும் ஸ்ரீதேவியும் கோயிலகத்தின் வெள்ளி திண்ணையிலேயே காத்திருந்தார்கள். திருமேனியை பார்த்ததும் தம்புரான் மிகவும் ஆறுதல் அடைந்தார். இழந்து போன தன்னம்பிக்கை திரும்பவும் கிடைத்தது போல இருந்தது. என்னங்க திருமேனி, ஏதாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? தம்புரான் கேட்டார். யோசித்தேன். முதல்ல ஒரு சுத்தி கலசம் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். என்ன செலவானாலும் பரவாயில்லைங்க திருமேனி, என்னென்ன பொருள் தேவைன்னு பட்டியல் கொடுத்தா நான் உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். தேவராஜன் உற்சாகத்துடன் தயாரானான். பள்ளிமனை திருமேனி ஸ்ரீதேவி கொடுத்த பேப்பரில் பொருட்களை பட்டியலிட்டார். நாம் செய்ய போகிறது கொஞ்சம் கடுமையான பிரயோகம், இருந்தாலும் செய்யாமல் இருக்க முடியாதே. காகிதத்தை தேவராஜனிடம் கொடுத்தபடி திருமேனி சொன்னார். அப்படியே உடனே தேவராஜன் அங்கிருந்து கிளம்பினான். 12 படி பால் தேவை. இப்போது சொல்லி வச்சா தான் காலையில் கிடைக்கும். பிறகு சிலவற்றை நள்ளிரவு வேளையில் சுடுகாட்டிலிருந்து சேகரிக்க வேண்டும். மற்றவற்றுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு சரியாக இரவு 12 மணிக்கு தேவராஜன் சுடுகாட்டை நோக்கி நடந்தான். தனியாகத்தான் சென்றான். அவனிடம் ஒரு டார்ச் லைட் மட்டுமே இருந்தது. அத்துடன் திருமேனி கொடுத்து அனுப்பியிருந்த ஒரு தாயத்து, அவர் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள், இவைதான் அவனுக்கு துணை. தேவராஜன் சுடுகாட்டை அடைந்தான். அங்கிருந்த எட்டி மரத்தை நெருங்கினான். ஆங்காங்கே சின்ன சின்னதாக ஏதேதோ அசைவுகள் கேட்டன. தேவராஜன் லைட்டை எரியவிட்டு கவனித்தான். அந்த எட்டி மரத்தின் அடியில் பாம்புகள் சில ஊர்ந்து கொண்டிருந்தன. தேவராஜன் மடியிலிருந்து விபூதியை எடுத்து மந்திரம் ஜெபித்து வீசினான். நாகங்கள் ஒன்றும் தெரியாதவை போல பின்வாங்கி சென்று எட்டி மரத்தின் மேற்கு புறத்தில் உள்ள புற்றுக்குள் சென்று மறைந்தது. தேவராஜன் மரத்தை நெருங்கினான். அந்த மரத்தில் அறையப்பட்டிருந்த எண்ணற்ற ஆணிகள் மற்றும் சூலத்திலிருந்து குறிப்பிட்ட சூலத்தை அவன் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். கடைசியில் அதை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு சூலமும் இருந்தது. ஒன்றை ஒன்று மிகவும் நெருக்கமாக தொட்டு கொண்டிருந்தது. கவனமாக நடந்து கொள்ளாவிட்டால் ரெண்டுமே கையோடு வந்துவிடக்கூடிய ஆபத்து இருந்தது. அறைய வேண்டிய சூலத்தை தேவராஜன் கையில் தயாராக வைத்து கொண்டான். தான் எடுக்க வேண்டிய சூலத்தில் பார்வையை பதித்து கொண்டே கையில் இருப்பதை பதிக்க தயாரானான். சட்டென்று ஒன்றை உருவி மற்றதை மரத்தில் பதிக்கவும் செய்தான். ஆனால் அவன் பதிக்க முயன்ற சூலம் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த மற்றொரு சூலத்தில் மோதி வழுக்கினாலும் தேவராஜன் அதை மரத்தில் பதிக்கவே செய்தான். உடனே எட்டி மரம் ஒரு தடவை அதிர்ந்தது. பயங்கரமான சூறைக்காற்றில் அகப்பட்டது போல அங்கும் அங்கும் ஆடியது. அது மட்டுமின்றி அதிலிருந்து பெரிய கிளை ஒன்று உடைந்து பொத்தென்று தரையில் விழவும் செய்தது. தேவராஜன் பயப்படாமல் சூலத்தை எடுத்துக்கொண்டு நடந்தான். சுடுகாட்டை தாண்டி வந்ததும் எதிரில் இருந்த பனை மரத்தின் கீழ் யாரோ நிற்பதாக தோன்றியது. நெருங்கிய போது அது ஒரு பெண் உருவம் என்று தெரிந்தது. அழகி, சாதாரண அழகி அல்ல, பேரழகி. நன்றி தேவராஜன், அவள் அவனை பார்த்து சொன்னாள். யாருமா நீங்க? அவன் அந்த உருவத்தை நெருங்கி கேட்டான். காஞ்சன மாலை என்கிற மோகினி நான் என்று பதிலளித்தாள். மோகினியா? தேவராஜன் அவளை ஊன்றி பார்த்தான். அவளிடமிருந்து வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு வாசனை கிளம்பியது. என்னை விடுதலை செஞ்ச உங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு அடிமை. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. தேவராஜன் என்ன செய்வது என்றே புரியாதவனாக குழம்பி போனான். அவள் சொன்னதை தேவராஜனால் நம்ப முடியவில்லை. சுடுகாட்டு எட்டி மரத்திலிருந்து சூலத்தை உருவி எடுத்த போது விடுதலை அடைந்தவள் தான் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்கிறாளே. இப்படிப்பட்டவரும் ஆசைப்படக்கூடிய அழகும் கட்டு உடலும் கொண்டவள். இதுவரை வாழ்க்கையில் அவன் இப்படிப்பட்ட அழகான பெண் ஒருத்தியை பார்த்ததே இல்லை. தேவராஜனின் சிந்தனை சட்டென்று பாதை மாறியது. இவள் விடுதலை அடைந்திருப்பது என்னவோ சரிதான். இப்படிப்பட்ட ஒருத்தியை எதற்காக எட்டி மரத்தில் அறிந்திருப்பார்கள்? ஆபத்தான் அவளாக இருந்தால் இவளை விடுதலை செய்ததின் மூலம் தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று கூட நினைத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னை பார்த்தா துரோகம் பண்ணுறவளா உங்களுக்கு தோணுதா? நான் யாரையெல்லாம் தொல்லைப்படுத்தினதுனால தான் என்னை பிடிச்சி எட்டி மரத்தில் அரைஞ்சி வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் நினைப்பு தப்பு. நான் நன்மை தான் செஞ்சுருக்கேன். உன்னை அரைஞ்சது யார்? ஒரு மோசக்காரனான மந்திரவாதி. நான் ஒரு நல்லவருக்கு உதவி செஞ்சேன். ஆனால் அதனால் என்னை அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். வேறு யாரும் உன்னை அனுப்பி வைக்கலைங்கிறது நிஜம்தானே? பயப்படாதீங்க, என்னை வேறு யாருமே அனுப்பி வைக்கல. சத்தியமா? சத்தியமா. அப்படின்னா நீ என் கூட வரலாம். தேவராஜன் அவளை அழைத்தான். காஞ்சன மாலாங்கிறது உன் பேர். அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு பேர் வைக்கிறேன், பௌர்ணமி. பேர் நல்லா இருக்கா? நல்ல பேர், எனக்கு பிடிச்சிருக்கு. அவனது பின்னால் நடந்தவாறே அவள் சொன்னாள். கோவிலகத்தின் தெரு வாசல் படியை அடைந்தவுடன் தேவராஜன் திரும்பினான். இதுக்குள்ளே தான் நாம் போக போகிறோம். இதுதான் நீங்கள் குறிப்பிட்ட பழைய அரண்மனை.
எனக்கு தெரியும், சச்சிதானந்த வர்மா கட்டிய கோவிலகம் தானே இது. அவளது பேச்சை கேட்டதும் தேவராஜனுக்கு அவள் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் விளங்கியது. காரணம், அவள் சொன்ன தகவல் சரியானது தான். தெருவாசல்படி தாண்டி சவுக்கையை நோக்கி அவர்கள் நடந்தார்கள். திருமேனி அங்கே இருந்தார். தேவராஜனுடன் வந்த அழகான பெண்ணை பார்த்த முதல் பார்வையிலேயே அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இவ எங்கிருந்து கிடைச்சா? தேவராஜன் நடந்ததை விவரித்தான். தேவராஜன், உனக்கு தந்த பேர் நல்லதான் இருக்குது, அதுவே இருக்கட்டும். ஆனால் உனக்கு நான் ஒரு சோதனை வைக்க போகிறேன். தாராளமாக, உங்களோட எந்த சோதனைக்கும் நான் உட்பட தயாராக இருக்கேன். அப்போனா இந்த விளக்கோட உச்சியில் உன் கையை வை பார்க்கலாம். அவள் அப்படியே செய்தாள். திருமேனி சில மந்திர சொற்களை உச்சரித்தபடி விபூதியை எடுத்து அவள் கை மீது வீசினார். விபூதி துகள்கள் நெருப்பு துணுக்குகளாக மாறி மேறுபுறமாக உயர்ந்தன. அதெல்லாம் எரிந்து அடங்கிய பிறகும் பௌர்ணமி பழையபடி அப்படியே இருந்தாள். இப்போ நான் பௌர்ணமியை நம்புகிறேன் என்று திருமேனி சொன்னார். என்ன, நீங்கள் முதல்ல நம்பலைங்கிறது எனக்கு வருத்தம் கிடையாது. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இதே ஊரில் வலிய கோயிக்கல் வீட்டில் இருக்கிற வாசுதேவ கரிக்கல் என்ற மந்திரவாதி இந்த கோவிலகத்தை அசுத்தப்படுத்துறதற்காக கன்னியாசூரணத்தை எங்கேயோ புதைச்சி வச்சிருக்கார். அந்த அசுத்தத்தை அப்புறப்படுத்தாமல் இங்கே பூஜை புனஸ்காரம் எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்தோட பரதேவதைகள் இங்கேருந்து வெளியேறிட்டாங்க. அவங்கள வரவழைக்க என்ன பண்ணலாம்? அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? பௌர்ணமி அங்கிருந்து பின்புறமாக நடந்து தெரு வாசல்படியை அடைந்தாள். அங்கிருந்து மேற்புறமாக உயர்ந்தவள் சட்டென்று மறைந்து போனாள். தேவராஜனும் திருமேனியும் அவள் எங்கு போனாள் என்று தெரியாமல் திகைத்தார்கள். மூன்றாவது ஜாமம் முடிவடைய ஒரு நாளிகை இருந்தபோது அவள் போனது போலவே தெருவாசற்படியில் வந்து நின்றாள். அவளது கையில் பித்தளை சொம்பு ஒன்று இருந்தது. அதை அவள் திருமேனிக்கு முன்னால் வைத்தாள். இதில் கங்கை நீர் இருக்குது, பரிசுத்தமான இதை தெளிச்சுட்டு இந்த கோவிலகத்தை சுத்தப்படுத்துங்க. கங்கை நீர் என்ற வார்த்தையை கேட்டதும் திருமேனியும் தேவராஜனும் சட்டென்று உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள். வியப்பும் பக்தியும் நிறைந்த கண்களுடன் புனிதமான நீர் நிரம்பிய சொம்பையே பார்த்தனர். நான் சொன்னபடி செய்யுங்க, பௌர்ணமி சொன்னாள். திருமேனி பக்தி பரவசத்துடன் கங்கை நீர் நிரம்பிய சொம்பை கையில் எடுத்துக்கொண்டு கோவிலகத்தில் சுற்று மதிலை ஒட்டி நடந்து கங்கை நீரை தெளித்தார். இந்த வினாடியிலிருந்து எல்லாம் அகன்று விட்டிருக்கிறது. சந்தேகம் இருந்தால் நீங்கள் திரும்பவும் பிரசன்னம் வச்சு பாருங்களேன். அப்புறம் நான் தங்கிக்க ஒரு இடம் வேணுமே, பௌர்ணமி கேட்டுக்கொண்டாள். திருமேனி சவுக்கைக்கு பின்புறம் மரத்தை ஒட்டியிருந்த ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தார். நான் கிளம்பட்டுமா? வந்த வேலை முடிவடைந்ததும் தேவராஜன் திருமேனியிடம் கேட்டான். தைரியமாக கிளம்புங்க, அவர் அனுமதி அளித்தார். தேவராஜன் தென்னந்தோப்பு வழியாக நடந்தபோது யாரோ பின்னால் வருவது போல தோன்றவே திரும்பி பார்த்தான். பௌர்ணமி தான் அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். என்ன, பயந்துட்டீங்களா? நான் எதுக்காக பயப்படணும்? சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க, நானும் வரட்டுமா? வேண்டாம் என்று சொல்ல தேவராஜனுக்கு மனம் வரவில்லை. அப்படி சொல்வது மரியாதையற்ற செயலாகவும் அவனுக்கு தோன்றியது. வீட்டை அடைந்தபோது அம்மா தூங்கிவிட்டார் என்று தெரிந்தது. சேக்குட்டி அழைத்தான். அதற்குள் அம்மாவும் தூக்கம் கலைந்து எழுந்து விட்டார். என் அம்மா என்று தேவராஜன் அவளிடம் சொன்னான். அவங்க கண்ணுக்கு தெரியாதபடி என்ன நான் பார்த்துக்கிறேன் என்று ஒதுங்கி கொண்டாள். என்னடா இவ்வளவு நேரம்? அவசரமாக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்துச்சுமா. சாப்பாடு போடுவாப்பா? சாப்பிட்டுட்டேம்மா. அப்போ போய் படுத்துக்கோ. அம்மா வீட்டுக்குள் போனார். தேவராஜன் படுக்கறையை அடைந்த போது அவளும் உடன் வந்தாள். அவன் விளக்கை ஏற்றினான். அவள் அவனது கட்டிலில் அமர்ந்தாள். அதை பார்த்த தேவராஜன் அவளுக்கு அருகே உட்கார தயங்கினான். தயங்காதீங்க, உட்காருங்க. உங்களோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். தேவராஜன் அவளை பார்த்தான். நான் ஒன்று கேட்கட்டுமா? அவனது கண்களை பார்த்தபடி கேட்டாள். கேட்ட பிறகு வருத்தப்படக்கூடாது. சுயநலத்தால் கேட்டேன்னு தப்பாகவும் நினச்சிக்க கூடாது. முதல்ல விஷயத்தை சொல்லு. உங்களோட தேவை என்னன்னு தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அது நிறைவேற நான் உதவி செய்கிறேன். அது என்னன்னு ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். அப்போ சொல்லு, சரிதானான்னு பார்த்துக்கிறேன். உங்கள் தாய் மாமாவோட வீட்டில் நிலவரைக்குள்ளே பத்திரமாக பூட்டி வச்சிருக்கிற பெட்டிக்குள்ளே 2 பெரிய யானை தந்தம் இருக்குது. சாமுண்டி தேவிக்கு பலியிடப்பட்ட யானையோட தந்தங்கள். அதை சொந்தமாக்குறது தானே உங்களோட நோக்கம்? ஆமாம், அதுவே தான். அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் உதவுறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் எனக்கு சொந்தமானவராக மாறணும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவராஜன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். தன்னையும் அம்மாவையும் அழிக்கவிருக்கும் மிகப்பெரிய ஆயுதங்கள் அந்த 2 யானை தந்தங்கள். அதை அடைவதுதான் தனது வாழ்க்கையின் லட்சியமும் கூட. ஆனால் அதற்காக பௌர்ணமி கோரும் விலை தேவராஜன் என்கிற இந்த மனிதன். நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் என்னை நேசிக்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் பேர் நந்தினி குட்டி.
அப்படி பார்த்தா நந்தினி மட்டுமா உங்களை நேசிக்கிறா? ஸ்ரீதேவியும் தானே. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தேவராஜன் தயங்கினான். உங்களை 2 பேர் காதலிக்கிறாங்க. இந்த 2 பேரில் நீங்கள் யாரை ஏற்றுக்க போகிறீங்க? அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களால் அவங்க 2 பேரையும் ஏற்றுக்க முடியாது. யாரையாவது ஒருத்தரை ஏற்றுக்கிட்டா அது இன்னொருத்தருக்கு நீங்கள் செய்கிற துரோகம். நீங்கள் ஸ்ரீதேவியை விரும்பினா அது நன்றி மறந்த செயல். நந்தினி உங்களை விரும்புகிறது அங்கே இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. பௌர்ணமி சொல்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாத்தையும் விட நான் விரும்புகிறது என் அம்மாவோட உயிரைத்தான். அதுக்கு உதவுறது அந்த யானை தந்தங்கள். அதை எடுக்க நான் உங்களுக்கு உதவுறதா சொன்னேனே. சரி, அப்போனா அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீ சொன்ன மற்றதெல்லாம் யோசிச்சா போகுது. சரி, நான் உங்களை நம்புகிறேன். எப்போ கிளம்புறோம்? வர வெள்ளிக்கிழமை ராத்திரி. இப்போ கண்டிப்பாக அங்கே இருப்போம். அவள் குரலில் உறுதி தெரிந்தது. நானும் அதுக்காகத்தான் காத்திருப்பேன். அவள் கிளம்பினாள். அதன் பிறகு பௌர்ணமி அங்கு தாமதிக்கவில்லை, சட்டென்று மறைந்தாள். மறுபுறத்தில் 2வது நாளன்று வாசுதேவ கரிக்கில் கோவிலகத்தை அடிப்பதற்காக ஹோமத்தை ஆரம்பித்த போது நிலைமை நேர் எதிராக இருப்பதை உணர்ந்தார். கோவிலகத்தோட அசுத்தம் நீங்கிட்டதா தோணுதே. ஏன் உங்களுக்கு எப்படி தோணுது? கோவிலகத்துக்கு நான் அனுப்பின மோகினிகள் எல்லாம் திரும்பி வருது. அப்போ வேற என்னங்க பண்ண போகிறீங்க? அதைத்தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கு மேலே தயங்காதீங்க. மனசில் என்ன தோணாலும் செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார் நாயர். வாசுதேவ கரிக்கில் உடனே ஹோமகுண்டத்தில் கண்டாகர்ணனை வரவழைத்தார். அசுத்தம் விலக காரணம் என்னவென்று விசாரித்தார். 300 வருஷங்களுக்கு முன்னால் வட திசையில் இருக்கிற சுடுகாட்டில் எட்டி மரத்தில் அறையப்பட்ட மோகினி விடுதலை அடைஞ்சிருக்கா. அவள் எதிராளிகளோடு சேர்ந்தது தான் காரணம். ஐயோ, இப்போ என்ன செய்கிறது? ஒன்று அவளை நெருப்பில் போட்டு ஹோமிக்கணும், இல்லைன்னா பழையபடி சூலத்தில் ஆவாகனம் பண்ணி அதே எட்டி மரத்தில் அறையணும். அதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது. தேவ கணத்தை சார்ந்த மனுஷங்களோட அவள் உறவு கொள்ளாமல் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது நடந்துட்டால் அதுக்கு பிறகு அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவள் யார் கூட இருக்கா? எதிரியோட தான். மறுநாள் இரவில் பௌர்ணமியை ஹோமாக்கினியில் எரிப்பதற்கான வேலை அங்கு ஆரம்பமானது. வாசுதேவ கரிக்கில் ஹோமாக்கினியை வளர்த்தார். ஹோம திரவியங்கள் எல்லாவற்றையும் முன்புறமாக பரப்பி வைத்திருந்தார். தியானத்தில் மூழ்கினார். மந்திரத்தை உருவிடத் துவங்கினார். மந்திரத்தின் முதல் எழுத்துக்களை உச்சரித்தவுடன் மச்சு பகுதியிலிருந்து வௌவால் ஒன்று பறந்து வந்து ஹோமாக்கினியில் விழுந்தது. ஹோம நெருப்பு சட்டென்று அணைந்து போனது. சீ, யாரது? கோபாவேசம் கொண்ட கரிக்கில் உட்கார்ந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்தார். ஆனால் விழுந்த வௌவால் சட்டென்று மேற்பெருமாக உயர்ந்து பறந்து போகவும் செய்தது. அசுத்தமாயிடுச்சே, இனி என்ன பண்ணுறது? ஏமாற்றத்துடன் சொன்னார் கரிக்கில். இதனால் இப்படி ஆச்சு? அங்கே நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக திருமேனி தான் அனுப்பி வச்சுருக்கணும். நாம் இந்த மாதிரி பூஜை நடத்த போகிறோங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த மோகினி சொல்லியிருப்பா. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? அவளை எப்படினாலும் எட்டி மரத்தில் அறையணும். 2வதாக அங்கேருந்து அந்த திருமேனியை விரட்டுறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் நம்ம காரியம் சுலபமாக முடிஞ்சிடும். மந்திரத்துக்கு சில சமயம் தந்திரமும் தேவைப்படும் என்று கரிக்கில் சொன்னார். மறுநாள் காலையில் தேவராஜன் வந்தபோது பள்ளிமனை திருமேனி விவரத்தை எல்லாம் சொன்னார். அப்படியா? நாம் அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆகணும், இல்லைனா திரும்பவும் நிலைமை சிக்கலாயிடும். யானை தந்தங்களை எடுக்க பௌர்ணமி உதவுறதா சொல்லியிருக்கா. அதிர்ஷ்டத்தினால தான் அவளோட துணை கிடைச்சிருக்கு என்று தேவராஜன் சொன்னான். பௌர்ணமியை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எப்படியும் நீங்கள் அவளை காப்பாற்றியே தீரணும் என்றான் தேவராஜன். அன்று இரவு பள்ளிமனை திருமேனி பரதேவதையை தியானித்து வரவழைத்த போது ஒரு விஷயம் பிடிப்பட்டது. அவள் மனசு வச்சா காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடுங்கிறது உண்மைதான். பள்ளிமனை திருமேனி தொடர்ந்தார். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நிலைமை இந்த அளவுக்கு நம்ம பக்கம் சாதகமாக இருக்கிறதுனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதிராளிகளும் சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க திருமேனி? சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? பௌர்ணமி நம்ம பக்கம் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படியும் அவளை அழிக்க பார்ப்பாங்க. அப்படி விபரீதமாக நடக்காமல் இருக்க நாம் என்ன பண்ணணும்? நான் முதல்ல சொன்னது அதை பற்றி தான். மனுஷனோட அவள் தொடர்பு கொண்டுட்டா அதன் பிறகு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த வழியும் அடைபட்டுடும். அதுக்கப்புறம் வஞ்சகமாக பிடிச்சி ஏதாவது தொல்லைப்படுத்தினா தான் உண்டு. அதை நாமளே சமாளிச்சுக்கலாம். தேவராஜன் யோசனையில் ஆழ்ந்தான். திருமேனி சுட்டி காட்டியதின் பொருள் விளங்கினாலும் அதற்கு என்ன வழி? ஒரு மோகினியுடன் தொடர்பு கொள்ள யார் முன் வருவார்கள்? அந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர்கள் யார் இருப்பார்கள்?
அவ்வாறு தொடர்பு கொண்டவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகத்தான் இதுவரையிலான அனுபவங்கள் விளக்குகிறது. தேவராஜன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இது நம்மோட சொந்த பிரச்சனை, வேறு யாரோடதோ கிடையாது. அதனால் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இது தேவராஜனால் முடியக்கூடிய விஷயந்தான். அவன் திடுக்கிட்டு போனான். இது தப்பில்லைங்களா திருமேனி? உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. நம்மளோட சுயநலத்துக்காகவோ தேவைக்காகவோ மற்றவங்களை பயன்படுத்திக்கிறத பற்றி கேட்குறீங்க. ஆமாம், அப்படி தான். ஆனால் இது அப்படி பார்க்காதீங்க. அவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருந்தாலும் அதோட நோக்கம் அவளை காப்பாற்றிக்கிறது தான். இதுக்கு புராணங்கள்லேயே பல உதாரணங்கள் இருக்குது. தேவ கன்னிகையான மேனகை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களுடன் தொடர்பு கொண்டு குழந்தை பெற்றிருக்காங்க. இருந்தும் அவங்களுடைய கன்னித்தன்மைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அது மாதிரி தான் இதுவும். திருமேனி இந்த அளவுக்கு உதாரணம் காட்டி உறுதியாக பேசியதும் தேவராஜன் யோசனையில் ஆழ்ந்தான். அவளை காப்பாற்றும் நல்ல நோக்கமும் இதில் கலந்திருப்பதால் திருமேனி சொன்னபடியே நடந்து கொள்வதாக தீர்மானித்தான். அன்று இரவே தேவராஜன் அங்கிருந்து கிளம்பினான். தென்னந்தோப்பை கடந்ததும் அவனை தொடர்வதை உணர்ந்தான். உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நானும் வரேன். தேவராஜன் மறுக்கவில்லை. வீட்டை அடைந்தபோது அம்மா விழித்த வரை காத்திருந்தாள். பௌர்ணமி நிழல் பகுதியில் மறைந்தாள். திருமேனி எதுக்காக ராத்திரியில் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு தம்பி? ஒன்றுமில்லம்மா, மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். சரி, போய் படுத்துக்கப்பா. அவரது அறையை நோக்கி விரைந்தார். தேவராஜன் தனது படுக்கை அறைக்கு வந்தபோது பௌர்ணமியும் பின்தொடர்ந்தாள். அவள் தேவராஜனின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கண்கள் எவ்வளவு வசீகரமாக இருந்தது! தேவராஜன் ஒரு வினாடி நேரத்துக்குள் அதுவரை நடந்ததையெல்லாம் மறந்து போனான். தான் ஒரு மாய உலகத்துக்குள் அகப்பட்டு இருப்பதாகவும் அங்கு தேவலோக அழகிகளை போன்ற இளம்பொன் ஒருத்தி மட்டும் இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றியது. திருமேனியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. தேவராஜன் தன்னிலை மறந்தான். இது காந்தர்வ யாமம். அவள் அவன் காதுகளில் முணுமுணுத்தாள். எதையுமே கேட்க சக்தியற்றவனாக அவன் கனவு உலகத்தில் வழுக்கி விழுந்தான். அதற்கு பிறகு நடந்த எதுவுமே அவனது நினைவில் இல்லை. விடிய காலையில் வழக்கம் போல் அம்மா எழுப்பிய போது கண்விழித்தான். எங்கே அவள் என்று சுற்றுமுற்றும் தேடினான். அவளை காணோம். அப்படியானால் இரவில் நடந்ததெல்லாம்? ஆனால் முல்லைப்பூவின் மனம் அவனது உடம்பு முழுக்க பரவி இருந்தது. மறுநாள் தேவராஜன் பௌர்ணமியிடம் சொன்னான், எனக்காக என்ன செய்யவும் தயாராக இருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன் இல்லையா? அதை கேட்டதும் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே கொண்டு வர நான் தயாராக இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லுங்கள். என்ன? வலிய கோயிக்கல் கேசவன் நாயரோட வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கிற யானை தத்தங்கள் தான் எனக்கு தேவை. அது ரெண்டும் அங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கே விமோசனம் இல்லை. பௌர்ணமி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு சொன்னாள், முதல்ல நான் போய் அது ஏற்கனவே நான் சொன்ன இடத்துல தான் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு அதை எடுக்கிறத பற்றி யோசிப்போம். ஓ, அப்படியே செய்யலாம். உடனே பௌர்ணமி அங்கிருந்து மறைந்தாள். வலிய கோயிக்கல் வீட்டின் நடுப்புறத்தை அடைந்தவள் சுற்றுமுற்றும் கவனித்தாள். எங்கும் எந்தவிதமான அசைவும் இல்லை. உட்புறத்தில் நுழைந்தாள். அங்கும் யாரையும் காணவில்லை. அதற்கு பின் திண்ணைக்கு வந்தாள். பூஜை அறை வாசலில் நில விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இந்த நள்ளிரவில் யார் வேலை மெனக்கட்டு இதை ஏற்றியிருப்பார்கள் என்று யோசித்து கொண்டே இருந்தாள். நில விளக்கின் பின்புறம் புகையாத கட்டையாக கிடந்த சாம்பிராணி துண்டு ஒன்றை எடுத்து விளக்கு திரியை எண்ணெய்க்குள் அமிழ்த்தினாள். பூஜை அறையின் தாழை தொட முற்பட்ட போது யாரோ வருவது போல தோன்றியது. சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தாள். பல்லியின் வடிவத்துக்கு மாறியவள் அப்படியே மேற்புற சுவரில் ஒட்டி கொண்டாள். 1.5 முழ நீளமுள்ள வாள் ஒன்றை கையில் ஏந்தியவாறு ஒருவன் விளக்கருகே வந்தான். ஒரு தடவை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மடியில் தீப்பெட்டி எடுத்து விளக்கின் திரியை பற்ற வைத்தான். அப்போதுதான் பௌர்ணமிக்கு விஷயம் புரிந்தது. இரவு முழுக்க அங்கு காவல் இருக்கிறார்கள் என்பது. அப்படியானால் தேவராஜனுக்கு தேவையான தந்தங்கள் இதற்குள் தான் இருக்க வேண்டும். திரியை நன்றாக நீட்டிவிட்டவன் விளக்கின் அருகே வைத்திருந்த கிண்ணத்திலிருந்து எண்ணெய் எடுத்து விளக்கின் மேற்பரப்பை நிறைத்தான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான். மறுபடியும் ஒரு தடவை சோதித்து பார்க்கலாம் என்று நினைத்தவள் பழையபடி அதே போல விளக்கை அணைத்தாள். ஒரு சில நிமிடங்களில் திரும்பி வந்தவன் மறுபடியும் விளக்கை ஏற்றி வைத்தான். எனவே அதற்கு மேல் அங்கு நிற்பதில் பயனில்லை என்று உணர்ந்து அங்கிருந்து கிளம்பினாள். தேவராஜனை தட்டி எழுப்பி நடந்ததை விவரித்தாள். என்னை தவிர வேறு யார் போயிருந்தாலும் நிச்சயமாகப்பட்டிருப்பாங்க என்றாள். அது மட்டும் இல்லை, கதவுள்ள மணி பொருத்தப்பட்டிருக்கிறது. கதவு எப்படி திறந்தாலும் சத்தம் கேட்கும். எப்போ அங்கிருந்தெல்லாம் ஆட்கள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது
யோசித்து பார்த்தபோது தேவராஜனுக்கு சன்னமான பயம் தோன்றியது. இரவு நேரத்தில் வஞ்சகமாக யாரையும் வீழ்த்திவிட முடியும், எங்கெல்லாம் காவல்காரர்கள் ஒளிந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? அவளிடமே யோசனை கேட்டாள். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் என் கூட வந்தால் போதும். வர்றதில் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதே நேரத்தில் நாம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லாமலோ மாட்டிக்கிறதாவோ ஆயிடக்கூடாது இல்லையா? மறுநாள் விடிய காலையில் காவல்காரர் கேசவன் நாயரை எழுப்பினார். அதற்கு காரணமும் இருந்தது. இரவு நேரத்தில் எதேச்சையாக ஏதாவது நடந்தால் கூட மறுநாள் தன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார் அவர். இரவில் 2 முறை நிலவிளக்கு அணைந்து போனதையும் எரிந்து கொண்டிருந்த திரியின் முனை எண்ணெய்க்குள் மூழ்கி கிடந்ததையும் குறிப்பிட்டான். அதை கேட்டதும் நாயரின் கண்களில் கோபம் பரவியது. உடனே கரிக்கிளிடம் விரைந்தார். கரிக்கில் சவுக்கையில் இருந்தார். செய்தி தெரியுமா உங்களுக்கு? பூஜையறை வாசல் வரை வந்திருக்காங்க. 2 தடவை விளக்கை அணைச்சிருக்காங்க. விளக்கு எப்படி அணைஞ்சிச்சு? திரிய எண்ணெய்க்குள்ளே இழுத்து விட்டுருந்தாங்களாம். அப்படின்னா அது அவ தான், அந்த மோகினி தான். இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இன்றைக்கி ராத்திரியில் அவளை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். வாசுதேவ கரிக்கில் ஒரு நீண்ட பட்டியல் போட்டார். மோகினி ஹோமத்துக்கான பொருட்கள் அதில் தாராளமாக இடம்பெற்றன. அது தொடர்பான மந்திர விதிகளை ஒருமுறை சரிபார்ப்பதற்காக அவசரமாக ஓலைச்சுவடிகளை புரட்டினார். எல்லாவற்றையும் தனியாக பிரதி எடுத்தார். அன்று இரவு 2ஆம் ஜாமம் தொடங்கியதும் ஹோமத்தை ஆரம்பித்தார் வாசுதேவ கரிக்கில். ஹோமம் ஆரம்பமானது. அந்த புகை சுருளுக்கு இடையே புகையால் வடிவமைக்கப்பட்டது போல ஒரு பைசாசிகமான உக்கிர வடிவம் ஒன்று தெளிவடைய தொடங்கியது. பயங்கர உருவம் கொண்ட அந்த கண்டாகர்ணன் வெளிப்பட்டது. வாசுதேவ கரிக்கில் அந்த பயங்கர உருவத்தின் மீது கண்களை நாட்டியபடி கேட்டார், எங்கே நான் தேடும் மோகினி? அவரது குரலில் அளவுக்கு அதிகமான பணிவு இருந்தது. நீ தேடுறவ ஆணின் ஸ்பரிசத்தை ஏற்றுவிட்டாள். நரனால் புணரப்பட்டவள் ஹோமகுண்டத்தில் எரிய மாட்டாள். அதை கேட்ட மகா மாந்திரிகனான வாசுதேவ கரிக்கில் திடுக்கிட்டே போனார். மோகினியுடன் ஒருவன் சுரதம் நடத்தி விட்டானா? அப்படிப்பட்டவன் யார்? வேறு யாரு? உன்னோட எதிராளி தான். மேற்கொண்டு நான் என்ன செய்யணும்? அந்த மோகினியை அழிப்பதற்கு நீ என்ன செய்தாலும் நான் உன் கூடவே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அந்த கண்டாகர்ணன் மறைந்தது. இதுவரை நடைபெற்ற எதுவும் கண்ணுக்கு புலப்படாததால் நாயர் விசாரித்தார். எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லாத கரிக்கில் மொத்தத்தையும் பூடகமாக சொன்னார். அப்படின்னா அவன் பயங்கரமானவனாக தான் இருக்கணும் இல்லையா? அங்கே தான் அந்த திருமேனி இருக்காரே, எல்லா வழியையும் விளக்கமாக சொல்லி கொடுத்துருப்பார். இந்த திருமேனி அங்கிருந்து விரட்ட வழி எதுவும் இல்லவே இல்லையா? கோவிலகத்துக்குள்ளே ஒரு மரணம் நடந்துட்டா அதுக்கு பிறகு திருமேனி அங்கே இருக்க மாட்டார். அதுக்கு தான் நாம் என்னவெல்லாமல் செஞ்சிட்டோமே, ஒன்றுமே பலிக்கலையே. அப்படி சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம இந்த மாதிரியான எதிர்த்தாக்குதலுக்கு நாம் தயாராகத்தானே இருக்கணும். அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாமா? அப்போ அங்கே யாரை அனுப்புறது? என்னாலேயே முடியுதான்னு பார்க்குறேன். நானே போகிறேன். எப்படியாவது நம்ம காரியம் நடந்தால் போதும், இல்லைன்னா கடைசி பலனை அவன் அனுபவிச்சுட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட்டு வானா இவன், ஒரு கை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் கரிக்கில். மறுநாள் நள்ளிரவுக்கு சற்று முன்பாக கரிக்கில் கோவிலகத்தை நோக்கி புறப்பட்டார். மந்திரத்தால் தோல்வி அடைந்ததை கெட்டிக்காரத்தனத்தால் கைப்பற்றுவது தான் அவரது நோக்கம். இப்போதைய சூழ்நிலையில் கோவிலகத்தில் பாதுகாப்புக்காக யாரும் இல்லை என்பது அவரது யுகம். தம்புரானின் தம்பி மார்த்தாண்டன் மண்டையை போட்ட பிறகு யார் இருக்கிறார்கள்? வாசுதேவ கரிக்கில் கோவிலகத்தின் முன்னால் உள்ள தெருவாசல் படிக்கு வெளியே வந்து நின்றார். உட்புறம் அமைதி நிலவியது. சத்தம் எழுப்பாமல் கரிக்கில் வெளிக்கதவின் தாழ்பாலை இழுத்தார். இயற்கையின் மங்கலான வெளிச்சம் முற்றத்தில் விழுந்து கொண்டிருந்தது. துளசி மாடமும் வடகிழக்கு மூலையில் கிணறும் தட்டுப்பட்டது. பூஜையறை வாசலில் வெளிச்சமில்லை. அங்கு நின்றபடி கோவிலகத்தின் அமைப்பை மனதுக்குள் கொண்டு வர முயன்றார். ஸ்ரீதேவியின் படுக்கையறை முதலில் தட்டுப்பட்டது. மெதுவாக படி தாண்டி முற்றப்பகுதியில் கால் வைத்தார். எங்கும் எந்தவிதமான சத்தமும் கேட்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே தோல்விக்கு வழியே இல்லை என்று தீர்மானித்தபடி நடந்தார். கிணற்றை ஒட்டி நடந்து வீட்டின் வடக்கு புறத்தை அடைந்து மேற்கு புறமாக நகர்ந்தார். வடமேற்கு மூலையில் வெளியே செல்லும் வாசலுக்கருகே சென்று நின்றார். கதவை தட்டும்போது யாராவது திறப்பார்கள், எச்சரிக்கையாக உள்ளே நுழைந்து விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார். கதவை ஒரு தடவை தட்டிவிட்டு ஒதுங்கி நின்றார். உட்புறத்தில் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தவள் அழகான இளம்பெண் என்பது கரிக்கிலுக்கு தெரிந்தது.
இது அந்த ஸ்ரீதேவி தம்புராட்டியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். இப்போதைய சூழ்நிலையில் இவளை தூக்கி கொண்டு போனால் யாருக்குமே தெரியாது. அவர் மூளை வேலை செய்தது. மேலும் சற்று ஒதுங்கி நித்திரை மந்திரம் ஜெபித்து மடியிலிருந்து விபூதி எடுத்து தம்பராட்டி மீது வீசினார். வெளியே வர முற்பட்ட தம்பராட்டி வாசல் படியை பிடித்து கொண்டு நின்ற பிறகு மெதுவாக தளர்ந்து கீழே சரிந்து உட்கார்ந்தார். வாசல் படியில் தலை சாய்த்ததுமே உறங்கிவிட்டாள் என்பது கரிக்கிலுக்கு புரிந்தது. சில வினாடிகள் காத்திருந்தவர் அவளுக்கு அருகே சென்று வாயை புத்தினார். எந்தவிதமான எதிர்ப்பும் வெளிப்படவில்லை. அப்படியானால் தனது மந்திரம் முழுமையாக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. தம்புராட்டியை தோளில் போட்டுக்கொண்டு நடந்த கரிக்கில் தெரு வாசல் படியை தாண்டினார். அப்போதே அவருக்கு தான் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பது புரிந்துவிட்டது. அங்கிருந்து விரைவாக நடக்கத் தொடங்கினார். ஆற்றங்கரைக்கு வந்தபோது தான் இக்கரைக்கு வர பயன்படுத்திய அந்த வாழை இலை தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தது. கையை நீட்டியவுடன் அது அவர் அருகே வந்தது. அதில் ஏறி நின்றார். நீரோட்டம் கீழ்ப்புறமாக இழுத்தது. இருப்பினும் கருக்கிளின் மாந்திரிக சக்தியால் இலை நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் விரைந்தது. மறுகரைக்கு வந்தவர் நடந்தார். அதே சமயம் வலிய கோயிக்கல் கேசவன் நாயரது வீட்டின் பின்புற சுற்றுமதில் வழியாக தேவராஜன் உட்புறம் வந்தான். வாசுதேவ கரிக்கில் கோவிலகத்துக்கு போயிருந்ததால் நாயர் நிம்மதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். எல்லா இடங்களிலும் தேவையான மந்திர பாதுகாப்பு செய்திருப்பதாக கரிக்கில் உறுதியளித்திருந்தார். தேவராஜனுடன் பௌர்ணமியும் இருந்தாள். நடுமுற்றத்துக்கு செல்வதற்காக பௌர்ணமி தனது சக்தியால் மாமரத்தின் ஒரு கிளையை சாய்த்து கொடுத்தால் தேவராஜன் கிளையை பிடித்ததும் அது மேல்புறமாக உயர்ந்தது. வீட்டின் மேல்புறத்தை அடைந்தவன் ஓட்டின் மீது நிதானமாக நடந்து கீழ்ப்புறம் வந்து நடுமுற்றத்தில் குதித்தான். அப்போது யாரெல்லாமோ எழுந்திருப்பது ஒரு மாதிரியான சப்தம் கேட்டது. சட்டென்று அவன் நிழல் பக்கமாக ஒதுங்கி சிறு திண்ணையில் குப்புற போய் படுத்து கொண்டான். அப்போது யாரோ ஒருவன் உட்புற தளத்திலிருந்து நிதானமாக நடுமுற்றத்துக்கு வந்தான். வந்தவன் தனது கையில் இருந்த 3 ஜான் நீளமுள்ள பிரம்பை சுழற்றி கொண்டு நடுமுற்றத்தின் வழியாக மேல்புறத்தை பார்த்தபடி நடந்தான். இருட்டில் படுத்து கிடந்த தேவராஜனை அவன் கவனிக்கவில்லை. அங்கு படுத்திருந்த நிலையிலேயே தேவராஜன் யோசனையில் ஆழ்ந்தான். இப்படிப்பட்ட ஒருவன் விழித்திருக்கும் போது தனது நோக்கம் நிறைவேறாது. ஆனால் இப்போது படுத்திருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் அசைந்தால் கூட இவனுக்கு தெரிந்துவிடுமே. பௌர்ணமிக்கும் இந்த இக்கட்டான நிலைமை புரிந்தது. தேவராஜனின் ஆபத்தான நிலையை உணர்ந்தவள் நிதானமாக நடுமுற்றத்தில் வந்து நின்றாள். அழகான இளம்பெண் ஒருத்தி தனக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை திடுமென்றுதான் அவன் கவனித்தான். கேசவன் நாயர் நியமித்திருந்த அடியாட்களில் ஒருவன் அவன். ஓரளவுக்கு சண்டை முறைகளில் தேர்ந்தவன். இந்த வீட்டு பெண்கள் யாரையும் அவனுக்கு பழக்கமில்லை. அதனால் இந்த வீட்டு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். யாராக இருந்தாலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் என்று அவளை வாரி எடுத்துக்கொண்டு உட்புறமாக விரைந்தான் முழு போதையில். சட்டென்று அவனது முதுகில் எதுவோ ஒன்று துழைத்து ஊடுருவது போல இருந்தது. அவளை விட்டுவிட அவன் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. மாறாக பிடி இறுகி கொண்டிருந்தது. அவனுக்கு மூச்சு திணறியது. ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த உடம்பு அசைவற்று போனது. தேவராஜன் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்தான். பூஜை அறை வாசலை அடைந்தான். கதவில் மணிகள் பொருத்தப்பட்டிருந்தது தெரிந்தது. ஊன்றி கவனித்த போது மணிகளின் நாக்கு அசையாமல் இருக்க உட்புறம் மாவப்பட்டிருந்தது. அதன் பிறகு சற்றும் தாமதிக்கவில்லை. தான் கொண்டு வந்திருந்த சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தான். உட்புறத்தில் உயரம் குறைந்த மண்ஜாடி ஒன்று தட்டுப்பட்டது. உள்ளே நுழைந்து விளக்கேற்றி பார்த்தான். யானை தந்தம் ஒன்று அதற்குள் இருந்தது. மற்றொன்றை காணோம். கைக்கு அகப்பட்ட தந்தத்தை எடுத்துக்கொண்டு தேவராஜன் வாசல் படியை நோக்கி நடந்தான். தேவராஜன் தனக்கு கிடைத்த பொக்கிஷமான யானை தந்தத்துடன் நேராக தனது வீட்டை நோக்கி சென்றான். பௌர்ணமியும் அவனுக்கு துணையாக வந்தாள். நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது. நள்ளிரவை தாண்டிய போதிலும் ஈஸ்வரியம்மா தூங்காமல் இருந்தார். சமீப காலமாக அவர் இரவில் உறங்காமலே வீணாக கண்விழித்து கொண்டிருந்தார். தெருவாசல் படியின் கதவை திறக்கும் சத்தத்தை உள்ளிருந்தே கேட்டார். ஜன்னலின் ஒரு பக்க கதவை திறந்து பார்த்தபோது யாரோ வருவது தெரிந்தது. ஈஸ்வரி அம்மாவின் உடல் பயத்தால் நடுங்கியது. அதற்குள் தேவராஜனும் பௌர்ணமியும் துளசி மாடத்தை அடைந்தார்கள். அப்போதுதான் ஈஸ்வரி அம்மாவின் பயம் தெளிந்தது. முன்னால் வருவது தேவராஜன். அவனுடன் வரும் பெண் யார்? அம்மா, கதவை திறங்க, தேவராஜன் குரல் கொடுத்தான். சந்தேகமில்லாமல் மகனது குரல்தான் என்று உணர்ந்த ஈஸ்வரியம்மா கதவை திறந்தார். தேவராஜன் அதுவரை தோளில் சுமந்து கொண்டிருந்த கோணி மூட்டையை கீழே வைத்தான். அதை அவிழ்த்து உள்ளிருந்து ஏறத்தாழ 2.5 அடி நீளமுள்ள யானை தந்தத்தை வெளியே எடுத்தான். அதை பார்த்த அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்னொரு தந்தம் கோணியில் உள்ளதா என்று பார்த்தார். இல்லை. என்ன தேவராஜா, ஒன்றுதான் கிடைச்சிச்சா? இப்போ இதை மட்டும்தாம்மா எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. அதையும் எடுக்கணும். பாதி அதிர்ஷ்டமாவது கைக்கு வந்ததே. இதை எங்கம்மா பாதுகாக்கிறது?
நிலவரையில் தான், வேற எங்கே? பௌர்ணமி சொன்னாள். அந்த பதிலை கேட்ட ஈஸ்வரியம்மா அவளை பார்த்தார். அம்மா நிஷிக அழகுள்ள பௌர்ணமியை ஈஸ்வரியம்மா சந்தேகத்துடன் பார்த்தார். யாருப்பா இவங்க? இவங்க பேர் பௌர்ணமி. இதை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவினவங்க. திருமேனி தான் இதுக்கு உதவி செஞ்சார். இதுக்கு முன்னால் நான் இவங்களை பார்த்ததா ஞாபகமே இல்லையே. கொஞ்சம் இப்படி தள்ளி நில்லுமா, நல்லா பார்த்துக்கிறேன், ஈஸ்வரியம்மா சொன்னார். பௌர்ணமி பூஜை அறை வாசலில் வைத்திருந்த நிலவிளக்கை நெருங்கி நின்றாள். இவள் மனுஷ பெண்தானா? அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அம்மாவின் சந்தேகத்தை புரிந்து கொண்ட தேவராஜன் சட்டென்று பேச்சை மாற்றினான். அம்மா, நேரத்தை வீணாக்காம முதல்ல தந்தத்தை நிலவரையில் பத்திரப்படுத்துவோம். நாங்களும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுனால எதிரிகள் யாராவது பின்தொடர்ந்து வரலாம்மா. சரி சரி, முதல்ல அதை செய்யலாம் என்ற ஈஸ்வரி அம்மா விளக்கின் திரியை நீட்டிவிட்டார். அந்த விளக்கை எடுத்துக்கம்மா, பௌர்ணமி பார்த்து சொன்னார். வேண்டாம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு நடங்கம்மா, நான் இங்கே இருக்கேன். இங்கே யாராவது ஒருத்தர் இருக்கிறது தானே நல்லது. தேவராஜனும் ஈஸ்வரி அம்மாவும் பூஜை அறையின் வலது புறத்தில் உள்ள கதவை திறந்து உள்ளே நுழைந்தார்கள். தரைப்பகுதியில் மர பலகையிலான தளம் இருந்தது. அம்மா அதன் தாழ்பாலை விலக்கி கதவை மேற்புறமாக உயர்த்தினார். பிறகு விளக்கை உட்புறமாக கட்டினார். தேவராஜன் தந்தத்துடன் நிலவரையின் படிகளில் இறங்கினான். கீழ்ப்புறம் வந்தவன் சட்டென்று திடுக்கிட்டான். அங்கு நாகம் ஒன்று படம் உயர்த்தியபடி நின்று கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் அவன் தடுமாறினான். பயப்படாதீங்க, அந்த மூலையிலே வைங்க, வெளியிலிருந்தே பௌர்ணமியின் குரல் கேட்டது. தேவராஜன் தந்தத்தை அருகில் இருந்த மூலையில் வைத்தான். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த நாகம் மெதுவாக தன் படத்தை தாழ்த்தியபடி ஊர்ந்து சென்று யானை தந்தத்தின் மீது தன் உடலை சுற்றி கொண்டது. இனிமேல் வேற யாரும் அதை எடுக்க முடியாது. தேவராஜன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். படியேறி கதவுகளை மூடி மேல்புறம் வந்தான். மறுநாள் நள்ளிரவு தாண்டிய நேரம் வலிய கோயிக்கல் கேசவன் நாயர் பூஜை அறை வாசலில் மட்டமல்லாக படுத்து கிடந்தார். அப்படி படுத்திருப்பது சரியில்லை என்பது தெரிந்தும் என்ன காரணத்தினாலோ படுத்திருந்தார். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. மீதமுள்ள மற்றொரு யானை தந்தத்தையும் பூஜை அறைக்குள் கொண்டு வந்து வைத்திருந்தார். 2 நாளைக்கு முன்னால் அங்கிருந்த தந்தத்தை எடுத்துக்கொண்டு போனதால் மறுபடியும் தந்தத்தை தேடி அந்த அறைக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்தார். ஒரு வேளை வந்தால் எல்லாரையும் கூண்டோடு அழிக்கும் ஏற்பாடுகளுடன் தான் அங்கே படுத்திருந்தார். வாசுதேவ கரிக்கிள் என்ன ஆனார் என்றே புரியவில்லை. ஆனால் கரிக்கிளுக்கு நடந்ததோ, முந்தைய இரவில் பயங்கரமான உருவத்தின் பின்னால் நீட்டி பிடித்த வாளுடன் ஓடிய கரிக்கிள் சென்று சேர்ந்த இடம் ஆற்றங்கரை. ஆற்றில் கரை புரண்டு ஓடிவரும் வெள்ளத்தில் அவர் தோளில் போட்டு கொண்டு வந்த பெண் மாறிய உருவத்துடன் நின்று கொண்டிருந்தது. அது அவரையே பார்த்து கொண்டிருந்தது. கரிக்கிள் மந்திரம் ஜெபித்து வலுவேற்றிய கத்தியை அதன் மீது விசையுடன் எறிந்தார். ஆனால் நடந்தது வேறு மாதிரியாக இருந்தது. இருந்த இடத்திலிருந்து மேற்புறமாக பாய்ந்த உருவம் கரிக்கில் இருந்த கத்தியை கையால் பிடித்து கொண்டதுடன் அவரை நோக்கி பாய்ந்து வரவும் செய்தது. அவர் முன்னெச்சரிக்கையாக எதையாவது செய்ய முற்படுவதற்குள் அந்த உருவம் கரிக்கிளை பிடித்து மேற்புறமாக உயர்த்தி ஆற்றுக்குள் வீசி எறிந்தது. கரிக்கிள் தண்ணீருக்குள் மூழ்கினார். அதன் பிறகு அவர் ஒருபோதும் அந்த ஆற்றிலிருந்து கரையேறியதாக தெரியவில்லை. வலிய கோயிக்கல் கேசவன் நாயர் உறங்காமல் விழித்திருந்தார். இன்று இல்லாவிட்டால் கண்டிப்பாக நாளைக்கு வருவார்கள். அப்படியும் வராவிட்டால் கூட வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக அங்கேயே காத்திருப்பது என்று அவர் சபதம் செய்தார். அப்போது அந்த வீட்டின் வாசல்படியை யாரோ ஓங்கி மிதித்து திறப்பது போல கேட்டது. அந்த சத்தத்துக்காகவே காத்திருந்தவர்கள் மாதிரி கேசவன் நாயரும் அடியாட்களும் எச்சரிக்கை அடைந்தார்கள். சட்டென்று எழுந்து உயர்த்தி பிடித்த ஆயுதங்களுடன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினார்கள். தெரு வாசல்படியை நெருங்கிய போது யாரையுமே காணவில்லை. மட்டுமல்ல, அந்த கதவு கொஞ்சம் கூட அதிர்ந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கதவை திறந்தார்கள். யாரை பார்த்தாலும் துண்டு துண்டாக நறுக்கும் வெறி ஆவேசத்துடன் 6 பேரும் வெளியே வந்தார்கள். ஆனால் அங்கு யாரையுமே காணவில்லை. எல்லாரும் சந்தேகத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அங்கிருந்த எல்லாருமே கதவை எட்டி உதைத்து திறக்கும் சத்தத்தை தங்கள் காதுகளால் கேட்டார்கள். எனவே பழையபடி பழைய இடங்களில் அமர்ந்து ஓய்வெடுக்க தொடங்கினார்கள். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. யாரோ வந்திருக்கிறார்கள். மனிதராகவும் இருக்கலாம், அல்லது பிசாசாகவும் இருக்கலாம். 10 அல்லது 15 நிமிடங்கள் கடந்திருக்கலாம். வீட்டின் பின்புறம் எதுவோ உடைந்து விழும் சத்தம் கேட்டது. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, என்னமோ நடக்கிறது. கேசவன் நாயர் உட்பட எல்லாருமே பின்புறம் ஓடினார்கள். அங்கு அவர்கள் கண்ட காட்சி, வீட்டின் பின்புறம் வளர்ந்திருந்த பிரம்மாண்டமான புளிய மரத்தின் பெரிய கிளையொன்று உடைந்து வீட்டின் ஒரு மூலையில் விழுந்திருந்தது. அந்த மூலை பகுதி சற்று பாதிப்படையவும் செய்திருந்தது. எல்லார் முகத்திலும் பயம் பரவ தொடங்கியது. அந்த கிளை ஏற்கனவே உழுத்து போயிருந்துச்சு.
நாயர் மற்றவர்கள் பயப்படாதிருப்பதற்காக அப்படி சொல்லி வைத்தார். இருக்கலாம் இருக்கலாம் என்று அவர்களும் அப்படியே பதிலளித்து கொண்டு போனார்கள். மறுபடியும் படையிடத்துக்கே வந்து ஓய்வெடுத்தார்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆவலுடன் எதிர்பார்த்தபடி நாயர் படுத்து கிடந்தார். திடுமென்று கிணற்றில் எதுவோ விடும் சப்தம் கேட்டது. அதுவும் ஒரு அலறல் போல் இருந்தது. எல்லாரும் உடனே கிணற்றை நோக்கி பாய்ந்தார்கள். போனவர்கள் அங்கு தென்பட்ட காட்சியை கவனித்துவிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். 2 புறத்திலும் நிறுவப்பட்டிருந்த சதுரமான கருங்கல் தூண், குறுக்காக கட்டப்பட்டிருந்த கம்பி, அதில் கயிற்றுடன் பிணைக்கப்பட்டிருந்த தவளை எதையுமே காணவில்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமாக கிணற்றுக்குள் விழுந்திருந்தது. இது எப்படி நிகழ்ந்தது? எங்கே வாசுதேவ கரையில்? நாயர் அலறினார். எனினும் பதில் எதுவுமே கிடைக்கவில்லை. நிழலாகவே எதையாவது பார்த்தாலும் கத்தியை ஓங்கி ஒரே போடுங்க, பயப்படவே வேண்டாம் என்று நாயர் கட்டளையிட்டார். எல்லாரும் அதற்கு தயாராகினார்கள். ஆனால் யாருமோ எதுவுமோ தட்டுப்படாமல் சூழ்நிலை அமைதியாக இருந்தது. இந்த அமைதி பயத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நிமிடங்கள் கடந்தன. எதுவோ ஒன்று ஆடி ஆடி அசைவது மாதிரியான சத்தம் கேட்டது. கவனித்ததில் வீட்டின் தென்புறத்தில் அடித்தளத்தை ஒட்டி வளர்ந்திருந்த உயரமான பனைமரம் பேயாட்டம் ஆடியது. அது ஆடிக்கொண்டே இருந்தது. எந்த நேரத்திலும் விழலாம். விழுவது நேராக கட்டிடத்தின் மேலாகத்தான் இருக்கும். கோவிலகத்தில் பள்ளிமனை திருமேனி ஹோமம் நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் கோயக்கல் வீட்டில் சிறிய மாதிரி ஒன்று இருந்தது. தேவராஜன் அதை செய்து கொடுத்திருந்தான். அந்த வீட்டை சுற்றியுள்ள மரங்கள் அச்சு அசலாக அப்படியே மாதிரியில் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லிவிட்டு திருமேனி அவற்றில் எதையாவது ஒன்றை ஆட்டுவார் அல்லது விழச் செய்வார். அதற்கேற்ப கோயக்கல் தரவாட்டில் அந்த குறிப்பிட்ட பகுதி பாதிப்படையும். இப்போது அவர் பனை மரத்தை ஆட்டிக்கொண்டிருந்தார். எல்லாரும் பனை மரத்தின் அடியில்தான் குழுமியிருந்தார்கள். அப்போது தேவராஜன் பௌர்ணமியுடன் அந்த வீட்டின் தெரு வாசல்படியை கடந்து வீட்டுக்குள் நுழைந்தான். அவர்கள் பூஜை அறையை அடைந்தார்கள். தேவராஜன் அதன் கதவை திறந்து உள்ளே நுழைய முயன்ற போது கத்தியை சுழற்றியபடி 2 பேர் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். உடனே பௌர்ணமி தனது வலது கையை உயர்த்தி அவர்களுக்கு நேராக நீட்டினாள். மறுவினாடி அவர்களது கையில் இருந்த கத்திகள் பாம்புகளாக மாறின. ஐயோ பாம்பு என்றவாறே அவர்கள் தங்களது கையை உதறினார்கள். பாம்புகள் அவர்களது கையிலிருந்து விடுபட்ட மறுவினாடியே கத்திகளாக மாறி தரையில் விழுந்தது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட தேவராஜன் அவர்கள் இருவரையும் தூக்கி உட்புறமாக வீசி எறிந்தான். அதே நேரம் திருமேனி முன்னால் இருந்த மாதிரியில் பொருத்தப்பட்டிருந்த மனிதர்களின் உடலில் மந்திரம் ஜெபித்து விபூதியை தூவிக்கொண்டிருந்தார். அதன் பிரதிபலிப்பாக அடியாட்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் வெட்டி கொள்ள தொடங்கினார்கள். ஒரு சில நிமிடங்களுக்குள் அடியாட்கள் எல்லாருமே இறந்து விழுந்தார்கள். உடனே கேசவன் நாயர் சுருள் ஒன்றை வீசியபடி தேவராஜனை நோக்கி பாய்ந்தார். இதை எதிர்பார்த்த தேவராஜன் சட்டென்று பல்டி அடித்து முற்று பகுதியில் உள்ள துளசி மாடத்தின் மறுபுறம் போய் நின்றான். உடனே பௌர்ணமி பூஜை அறையின் வலதுபுற மரச்சுவரில் பதித்து வைத்திருந்த சூலத்தை உருவி தேவராஜனிடம் போட்டாள். அவன் அதை லாவகமாக பிடித்து கொண்டான். மாமா, உங்களை நான் இப்போ ஒரு கம்சனாக தான் பார்க்குறேன். அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேவராஜன் சூலத்தை உயர்த்தியபடி கேட்டான். உடனே நாயர் சுருளை காற்றில் சுழற்றி கொண்டு முற்ற பகுதியில் குதித்தும் தேவராஜனின் கையில் இருந்த சூலம் சீறி பாய்ந்து அவர் மார்பில் பாய்ந்ததும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது. மரம் விழுந்தது போல கேசவன் நாயர் தரையில் விழுந்தார். அதன் பிறகு சற்றும் தாமதிக்காத தேவராஜன் பூஜை அறையை திறந்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த மற்றொரு யானை தந்தத்தை எடுத்தான். நாம் புறப்படலாமா? அவன் பௌர்ணமியை பார்த்து கேட்டான். அவள் தலையாட்டினாள். இருவரும் அங்கிருந்து கிளம்பி தேவராஜனின் வீட்டை அடைந்தார்கள். தேவராஜன் தந்தத்தை அம்மாவின் கையில் கொடுத்தான். அம்மா பூஜை அறை கதவை திறந்தார். அவன் முன்னர் கொண்டு வந்த தந்தமும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகிலேயே 2வதாக கொண்டு வந்த தந்தத்தையும் வைத்தார் ஈஸ்வரியம்மா. இனி நம்ம கோவிலகத்துக்கு போகணும் என்றாள் பௌர்ணமி. இதுக்காக? அதை அங்கே போன பிறகு சொல்கிறேன். தேவராஜன் அவளை பின்தொடர்ந்தான். கோவிலகத்தில் தம்புரானும் ஸ்ரீதேவியும் உறங்காமல் திண்ணையில் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்த விளக்கின் 7 திரிகள் ஜோதி மயமாக எரிந்து கொண்டிருந்தது. தந்தங்கள் 2ஐயும் எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன் தம்புரான், தேவராஜன் சொன்னான். நீங்கள் சந்தோஷமாக வரும்போதே எனக்கு விஷயம் விளங்கிடுச்சு, தம்புரான் சொன்னார். அப்போ நான் கிளம்பட்டுமா? பௌர்ணமி கேட்டாள். எங்கே? மற்றவர்களின் கண்களுக்கு பௌர்ணமி தட்டுப்படவில்லை. தேவராஜன் கேட்டான். வாங்க, நாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுவோம், அவள் கேட்டுக்கொண்டாள். அவன் உடன்பட்டான். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிச்சிட்டேன். இனி நான் எங்களோட உலகத்துக்கு போகணும் என்று சொன்னாள். எங்கே போகணும்? மோகினிகளோட உலகம். இனி ஒரு ஜென்மம் கிடைச்சா மறுபடியும் சந்திப்போம். சந்தோஷமாக நான் போகிறேன், அவள் சொன்னாள்.
பௌர்ணமி. அவன் அவளது தோளில் கை வைத்தான். அவளது உடல் சில் என்று இருந்தது. வெண்ணெய் மாதிரி இளக்கமாக இருந்தாள். மெதுவாக அவள் காற்றில் கரைய தொடங்கினாள். சில வினாடிகளுக்குள் அவள் இயற்கையுடன் ஒன்றி ஒன்றுமில்லாமல் போனாள். கண்ணீரை துடைத்தபடி தேவராஜன் கோவிலகத்துக்கு வந்தான். நானும் கிளம்பட்டுங்களா, வீட்டில் அம்மா தனியாக இருக்காங்க, அவன் தம்புரானிடம் சொன்னான். இப்போ கிளம்புங்க, நாளைக்கு அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு வாங்க, தம்புரான் சொன்னார். எதுக்குங்க தம்புரான்? தேவராஜன் கேட்டான். எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அதுதான் மரியாதை. அவங்க என்றைக்குமே என்னோட சகோதரி தானே, அவங்க முதல்ல இங்கே வரட்டும். என்னம்மா ஸ்ரீதேவி என்று தம்புரான் தன் மகளை சிரித்தபடி பார்த்தார். ஸ்ரீதேவி தேவராஜனை பார்த்து புன்னகைத்தாள். அவனுக்கும் அந்த சிரிப்பின் அர்த்தம் புரிந்தது. அங்கிருந்து கிளம்பி தெரு வாசல்படி தாண்டும்போது கோவிலகத்தின் தென்புறத்தை பார்த்தான். அவனது கண்களில் நீர் முத்துக்கள். பௌர்ணமி என்று அவனையும் அறியாமல் அவன் உதடுகள் முணுமுணுத்தன. கதை நிறைந்தது. ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய கதையை பார்த்தோம். மீண்டும் வேறொரு கதைக்களத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை மறந்துடாதீங்க. நன்றி.